நான் தான் சொல்லியிருந்தேன்ல, விஜய் டிவி கண்டென்ட்டுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இப்போ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அரோரா வந்து எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதிலே சொல்லியிருந்தேன் நான். அதாவது இதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் ஆஃப் அண்ட் ஆஃப் தான் இருக்குது. அதாவது எப்படின்னா அரோரா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா அதுக்கு பதிலாக வேற சில பேரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கு. அரோரா வந்து காப்பாற்றிருக்காங்க. காப்பாற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அரோராவை காப்பாற்றிட்டு அப்சரா சிஜே வந்து தூக்கிட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அப்சரா சிஜேக்கு வந்து ஓட்டுகள் வந்து என்னதான் அதிகமாக இருந்தாலுமே அவங்க போகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அவங்க கிட்ட வரல, சேனலுக்கு எந்த விதமான கண்டென்ட்டும் வரல. ஸோ அவங்கள தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இப்போ அப்சராவை தூக்குறது மேட்டர் கிடையாது, ஆனால் அப்சராவுக்கு ஓட்டு வந்தது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அவங்களுக்கு ஆக்சுவலாக ஓட்டு வந்தது. நேற்று அந்த அவங்க ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஓட்டுகள் குமிஞ்சுது. அது உண்மைதான். ஏன்னா அவங்களோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருந்தவங்க 4வது பொசிஷனில் போகிற அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு விழுந்தது. அப்படி இருக்கும்போது ஏன்டா இவங்களை தூக்குனீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா அப்சரா தான் இப்போ வெளியே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவியோட தரத்தை வந்து ரொம்ப கீழே போட்டு அடிமட்டத்தில் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ அரோரா வச்சிருக்கிறதுக்கான நோக்கம் என்னது? அவங்ககிட்ட இருந்து ஒரு கண்டென்ட் வருது. அது எந்த விதமான கண்டென்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நார்மல் லவ் கண்டென்ட்டை விட ஒரு ஸ்டெப்பு மேலே அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட கண்டென்ட்டை கொடுக்குற அரோரா இருந்தால் எங்கள் ஷோவுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் குடும்பமாக உட்காந்து பார்க்குற ஷோ அப்படின்ற மாதிரி விஜய் டிவி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஷோவில் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போங்க, எங்களுக்கு தேவை கண்டென்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறது எப்படி ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு எனக்கு தெரியலங்க. யோசிச்சு பாருங்கள், அரோரா பேசுகிற வார்த்தைகள் வந்து மியூட் போடுறாங்க. அவங்க பண்ற சில விஷயங்களை வந்து ஒன்னொரு ஷோல காமிக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ்ல தான் பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்னொரு ஷோல அதெல்லாம் நாங்க டெலிகாஸ்ட் பண்றது இல்ல, அதை மியூட் போட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஆனா லைவ் எவ்வளவு பேர் பார்க்கறாங்க? லைவ் பார்க்குற எண்ணிக்கை ஒன்றும் குறைவா? எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஆரம்பிச்ச உடனே லைவ் போட்டு விட்டுருவாங்க. அது பாட்டுன்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா லைவ் வந்து அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க. 24/7 வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜூல போனால் இப்படி மிருகங்களை பார்க்குற மாதிரி தான் இப்போ பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ. கரெக்டா? ஜூல போயிட்டு எப்படி குரங்கு பார்ப்பா என்னென்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ்ல பார்க்கும்போது திவாகர் பார்ப்பா என்னென்ன நான் அப்படி கம்பேர் பண்ணல, இல்லை சொல்கிறேன். திவாகர் பார்ப்பா என்ன பண்ணுறாரு, பாட்டு பாடுறாரு, ஆக்டிங் பண்ணி காமிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களே. கிட்டத்தட்ட பிக் பாஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ஷோ தான். சும்மா ஏதோ ஒன்று பொழுதுபோக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குற ஒரு ஷோ. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பேர் லைவ் பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ பேர் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது லைவில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து கொஞ்சம் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் செய்கைகளில் ஆக்ஷனில் காமிக்கிறதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சூசகமாக பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுறது. அதாவது அவங்க சொல்ல வர டேரக்ட் மீனிங் இல்லாமல் டபுள் மீனிங்கில் பேசுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்கு. அதனாலே நிறைய பேர் திட்டிட்டு இருந்தாங்க. இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 18+ ஷோவாக மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க விஜய் டிவி இதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படல, மக்கள் இவ்வளோ எதிர்க்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கவலைப்படல. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அரோரா கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட் வருதுல, அது எப்படிப்பட்ட கண்டென்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கண்டென்ட் வருது. எப்படி விஜய் பார்வதி கிட்ட ஒரு கண்டென்ட் வருது, அரோரா கிட்ட ஒரு கண்டென்ட் வருது, ஸோ இந்த மாதிரி கமருதீன் கிட்ட ஒரு கண்டென்ட் வருது. அவங்கள பொறுத்தவரை கண்டென்ட் வைஸ் யோசிக்கிறாங்க. யார் கண்டென்ட் கொடுக்குறான்றதை மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட கண்டென்ட் இருக்குன்னு அவங்களுக்கு யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸ்ல எதில் எல்லாமே சகஜம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டாங்க போல. எனக்கு இந்த நியூஸை கேட்டோன்னு உண்மையிலே ஷாக்கிங்காக இருக்குது. நான் வந்து ஒரு கெஸிங்கில் சொல்லியிருந்தேன், அப்சரா சிஜேவை எனக்கு தெரிஞ்சு தூக்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா சேனல் வந்து இப்போ எதிர்ப்பு அதிகமாகுது, அரோரா பண்ணுறதுலாம் தப்பு அப்படின்ற மாதிரி நினச்சி, அதாவது அப்சராசி அதாவது தப்பாக இருந்தாலுமே ஓகே, அரோரா கிட்டேருந்து கண்டென்ட் வருதுன்னு நினச்சி அப்சரா சிஜே தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கெஸிங்கில் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்திருக்க நியூஸை பார்க்கும்போது அப்சரா சிஜே தான் வெளியே போயிருக்காங்கன்றாங்க. அப்போ சேனல் எப்படி டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அரோராவுக்கு ஓட்டு இல்லை, சுத்தமாக இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ எதிர்ப்பு. அரோராவை கழுவி ஊற்றுறாங்க, கூட பழகின ஃப்ரெண்டே கழுவி ஊற்றுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்ப்பு அரோராக்கு இருக்குது. ஓட்டுகளும் இல்லை. அப்படின்னும் போது நியாயமாக அவங்க தானே போகணும். சரி அவங்கள விடுங்க, அவங்களுக்கு அடுத்து யார் போகணும்? கெமி போயிருக்கணும். கெமியும் ஓட்டு இல்லை. கரெக்டாக? சரி கெமியை தூக்கியிருக்கலாம், கெமியும் தூக்கலை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜிஓ தூக்கிக்கலாம், எஃப்ஜிஓவும் தூக்கல. எதுக்கு இவங்களெல்லாம் சேவ் பண்ணுறீங்க? இப்போ அரோரா கிட்ட இருந்து லவ் கண்டென்ட் வருது, கெமி கிட்ட இருந்து ஃபியூச்சரில் கண்டென்ட் வரும். அப்படிலாம் சேனல் ப்ராடக்ட்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ கெமியும் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கிட்ட இருந்து கண்டென்ட் வருது. அதாவது எல்லாரையும் மார்க் பண்ணுறது, அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது வேர்ட்ஸ் கொஞ்சம் கெட்ட வார்த்தை, இல்லை வந்து வெற்றுவன் சொல்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேனலுக்கு அதான் தேவை. இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஓகே. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ஏதோ ஒரு கண்டென்ட் இவங்க கிட்டலாம் வருது. அதுக்கு மேலே இருக்குது அப்சரா கிட்ட இருந்து இந்த மாதிரி கண்டென்ட் எதுவும் அந்த அப்சராவும் நேற்று யாரே ஒருத்தர் அசிங்கமாக திட்டிட்டோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது பேசி, இல்லை அவங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஒரு அடுத்த லெவல் கண்டென்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேனலுக்கு வந்து அப்சரா வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக தெரிஞ்சிருக்காது. அப்சராவை தூக்கிருக்க மாட்டாங்க, அரோராவை தான் தூக்கியிருப்பாங்க. இப்போ வந்து அப்சரா கிட்ட இருந்து அந்த மாதிரி கண்டென்ட் வரல, அரோரா கிட்ட இருந்து அந்த மாதிரி கண்டென்ட் வருது. அரோராவை பற்றி ஒரு 2-3 நாள் பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க, நியூஸ் சேனலில் பேசுகிறாங்க, நியூஸ் சேனலில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது ஒரு பெரிய டாக்காக மாறுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே அரோரா இருந்தால் ஓகே பிரச்சனை இல்லை, அவங்க கிட்ட இருந்து கண்டென்ட் வருது, அது இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி தான் இப்போ அப்சரா சிஜே தூக்கியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தப்பாக தெரியுது. விஜய் டிவி நீங்கள் வந்து நிறைய பேர் கலாய்ப்பாங்க,
சொல்கிறாங்க மாமா டிவின்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த பேரை கடைசியில் மாற்றிடுவீங்க போல இது விஜய் டிவின்றதை. அந்த அளவுக்கு தாங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பாக தெரியுது. இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் நியூஸ்னு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 98% கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்சரா சிஜே தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது வந்து கேட்டோடனே எனக்கு பர்சனலாக தோணுன விஷயம் என்னன்னா, அப்போ பிக் பாஸ்ன்ற ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. எதனால் நெக்ஸ்ட் லெவல்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தி பிக் பாஸ் இருக்குல்ல, அதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட நீங்கள் எல்லாம் நிறைய பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க பார்த்துருக்கலாம். லிப்லாக் அடி 30 செகண்ட், ஆமாம் 30 செகண்ட் கண்டினியூஸாக யார் லிப்லாக் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா வலின்னு வலிச்சிருப்பாங்க 2 பேர். அந்த வீடியோ பயங்கர வைரல். அதோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தெலுங்கு பிக் பாஸ் ஆடியன்ஸ் ஆகட்டும், தமிழ் பிக் பாஸ் ஆடியன்ஸ் ஆகட்டும், இதுக்கப்புறம் நான் தமிழ் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன், நான் ஹிந்தி தாண்டா பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி மொத்த பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வந்து எப்படி சோஷியல் மீடியாவில் எல்லாமே வைரல் ஆகும். அரோராவே அதில் தான் வைரல் ஆனாங்க, இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு அதை தூக்கி டெலிவிஷனில் கொண்டு வந்துருவீங்களா? இப்போ ஹிந்தி பிக் பாஸில் கொண்டு வராங்க அப்படின்னும் போது இவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுன்னு அதனால தான் சொன்னேன். ஒருவேளை ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ? ஆல்ரெடி செட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி மாறிடுச்சு. இந்த சீசன் செட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த தீமை பார்க்கும்போது ஹிந்தி பிக் பாஸ் செட்டு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, கான்செப்ட் வைஸ் அப்படி போயிடலாம், நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்டே அப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்க அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணணும், அப்படி தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பிக் பாஸ் கூடிய விரைவில் இழுத்து மூடப்படும் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா கண்டிப்பாக அதை ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம ஊரில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நீ ஒன்றுமே பண்ணாமே இவ்வளோ எதிர்ப்பு வருது, நீ இதெல்லாம் பண்ணனா எவ்வளோ எதிர்ப்பு வரும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இது தப்பாக தெரியுதுங்க. ஸோ இது இல்லாமல் இந்த சாட்டர்டே எபிசோடில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது சில பேருக்கெல்லாம் கைத்தட்டுகள் வந்து குமியுது. என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரில. அன்பை மட்டும் நல்லா பொழிஞ்சாங்க, அது தெரியும். அதாவது எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, வாரி அணைச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கைத்தட்டுகள் வந்து அப்படியே கொட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்கும் போது என்னடா நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஆக்சுவலாக வீடியோ கமெண்ட்ஸில் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இந்த கேங் வந்து பண்ணுற தப்பு பயங்கரமாக நடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே செட்டில் வந்து கைத்தட்டு பிரிக்குதான். அவங்க எந்திரிச்சு நின்னாலே அப்படியே பார்த்தீங்கன்னா அன்பு மலையை பொழிகிறாங்களாம். அன்பு கேங்க இதுக்கப்புறம் கையில் பிடிக்க முடியாது போல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ், இன்றைக்கான சாட்டர்டே எபிசோடில் ஏதோ ஒன்று இருக்குங்க, ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க சேனல் சைட்லேருந்து. அதாவது நம்ம ஓட்டு போட்டு அவங்களாம் சேவ் ஆகிறான்னு நினைக்கிறோம்ல, அது மறந்துடுங்க. நம்ம ஓட்டு போட்டுலாம் அங்கே யாரும் சேவ் ஆகிறதில்ல. சேனல் டிசைட் பண்ணணும், யாரை வச்சுக்கலாம் யாரை வச்சுக்க வேணாம், யாருக்கிட்டேருந்து கண்டென்ட் வருது, யார் கண்டென்ட் வைரல் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் சேனல் தான் டிசைட் பண்ணி அவங்களை வெளியே தூக்கும் அப்படின்றது இது மூலமா கிளியராக தெரிஞ்சு போச்சு. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 99% இதுதான் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதையும் மீறி மேபி அரோராவாக இருந்தால் ஓகே, இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸாக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தது, நம்ம சொன்னது தப்பு, அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் இது உண்மையாக இருக்கக்கூடாது தான் இப்போ வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி என்ன ப்ரோ அரோரா பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, இல்லை ப்ரோ அது வந்து அரோரா உள்ளே விட்டதே ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, என்ன பண்ணி உள்ளே வந்தாங்க அப்படின்னும் போது அவங்கள உள்ளே விட்டதே தப்பு, அவங்க உள்ளே பண்ணதும் தப்பு அப்படின்னும் போது அவங்களை வெளியெடுக்கிறது தான் சரி. ஸோ அது வந்து அதுக்கு பதிலாக இப்போ அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்கன்றதுக்கோசம் அவங்களுக்கு பதிலாக அப்சரா சிஜேவை தூக்குறது தப்பு. அதுவும் ஓட்டு இருக்குது, அவங்களுக்கு ஓட்டு ஏறிச்சு. நிறைய பேர் நினைப்பீங்க வேலைக்கிழமை வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு இல்லையா ப்ரோ அப்படின்னு. வேலைக்கிழமை வரைக்கும் இல்லை, நேற்று எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு பயங்கரமாக ஏறிச்சு. அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஸ்டோரியில் நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க லைஃப்பில். ஸோ அதனால் நிறைய பேர் ஓட்டை குத்திருக்காங்க. அப்படின்னும் போது அரோராவுக்கு ஓட்டு இல்லை அப்படின்றது கிளியராக தெரியும். பார்க்கலாம் சேனல் சைட்லேருந்து. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இதான் கன்ஃபார்ம்டு, 98% இதான் கன்ஃபார்ம்டுன்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்து அரோராவை வெளியே தூக்கி போடுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ், சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.